Hello friends, welcome to FL Studio Tamil tutorial part 4. நான் Chino. இந்த கிளாஸில் பேசிக்காக நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ஒரு கிக் வந்து பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கண்டினியூஸாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பக்கம் வைக்கும்போது 2 பேர் பாடுற மாதிரி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்கள் இந்த டுட்டோரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவைலபிள், அதாவது ஹெச்டியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த லெட்டர்ஸு அதேமாதிரி இந்த ஒவ்வொரு இது பாயிண்டர்ஸும் நம்மளுக்கு வந்து தெரியும், நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். போன கிளாஸில் நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட சாங்கில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நான் கிளிக் கொடுத்தோடனே ட்ராக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம பேஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், எது வேணுமோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நான் ப்ளே கொடுத்தேன்னா பாருங்கள், என்னடா பழசத்தான் வருது, எதுவும் எஃபெக்ட் புதுசாக இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தா சாங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து பேட்டர்னு பேட் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணுற பக்கத்தில் பேட் அப்படின்னு இருக்குது, அது இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளார நம்ம சாங் அப்படின்றத கிளிக் கொடுத்தோன்னா தான் இதுக்குள்ளார வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ப்ளே கொடுக்குறோம் பாருங்கள், அப்புறம் கேப் போட்டு மறுபடியும் வருது. ஏன்னா நான் வந்து இதை 2 டைம் காப்பி பண்ணி வச்சேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை வேணுனாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 4 பக்கமும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காட்டும். இது ஒன்றே எப்படி இந்த எத்தனை டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண கிடக்கிறது. ஏன்னா இங்கே பார்த்தோன்னா இந்த லைனில் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கிறத தான் ரிப்பீட் பண்ணி வருது. எனக்கு வேறு சவுண்டு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து பேட்டர்ன் 1 அப்படின்றத தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு புதுசாக வேணும்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம வந்து பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட பாட்டு வந்து நம்மளோட பேட்டர்னை வந்து எப்படி சாங்கில் ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக அது மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ இங்கே பாருங்கள், நான் இப்போ பண்ணிடுறேன். இந்த இதை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கர்சர் அங்கே வச்சு இப்படியும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம கேப் வரும், பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பேட்டர்னை வந்து சாங்கில் மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்த கிளாஸில் எப்படி பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி சாங்குள்ளார ஒரு நம்மளுக்கு தேவையான டூன்ஸை தனித்தனியாக நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.